இயேசுவின் நாமத்தினால எல்லோருக்கும் சமாதானம் உண்டாகட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா நம்ம மேலே அன்பாக இருந்தபடினால ஆக்கனி தீர்ப்பாக இருந்த நம்மளுடைய வாழ்க்கையை நீதியின் தீர்ப்பாக அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் மரணம் மாற்றியது. இதை இன்னும் நம்ம விளக்கி சொல்லணும்னா, ஆக்கனி தீர்ப்பை இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் மரணம் மாற்றியது. அது எப்படி மாற்றியது என்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் நடத்துவார். அதுவும் இல்லாமல் தாவீது சொல்கிறாரு, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட நீங்கள் இருக்கீங்க, உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் நம்மளுடைய வாழ்க்கையில் தேற்றும் நம்மளை. அதனால் நம்ம எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் நம்ம அச்சமோ பயமோ கலக்கமோ நம்ம எதுவுமே அடைய தேவையில்லை. ஏன்னா தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாரு. நிறைய பேர் பாரம்பரியமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஆராதனை சபையில் ஆராதிக்கும் போது தான் தேவனுடைய பிரசனத்தை அதிகமாக உணர்வாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வரும் அப்படின்றாரு. அதனால் எல்லா டைம்லேயும் பரிசுத்த ஆவியானவரை நம்ம உணரக்கூடிய நிலையில் தேவன் நம்மளோடு கூட நெருக்கமாக இருக்கிறாரு. அதனால் அந்த நெருக்கமான உறவில் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறபடினால எப்படியாப்பட்ட நெருக்கமான போராட்டம் நம்மளுக்கு வந்தாலும் சரி, நெருக்கமாக நம்மளோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து விடவே கூடாது. ஏன்னா தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிடுவதில்லை, நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை. பரிசுத்த ஆவியான நம்மளுக்கு முத்திரையை அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்காரு. அதனால் நீங்கள் எந்த ஒரு கரடு முரடான பாதையில் நடக்கும் போதும் சரி, நீங்கள் மட்டும் அந்த பாதையில் தனியாக நடக்கலை. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. இன்றைக்கான ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மரணம் ஆக்கினி தீர்ப்பை மாற்றியது. எல்லாம் சொல்லுங்கள். மறுபடியும் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மரணம் என்ன அது? ரோமரில் நம்ம வாசிக்கிறோம். ரோமரில் என்ன வாசிக்கிறோன்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். அப்போ எல்லா மனுஷனும் பாவம் செய்கிற மனுஷனாக இருக்கிறான். பாவத்துக்கும் தேவனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏசப்பா சொல்கிறாரு, உலகத்தின் உண்டான இச்சைக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்றாரு. எனக்குள்ளே பாவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யார் என்னை குறை கூற முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஏசப்பா. அப்போ பாவத்துக்கும் தேவனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா தேவன் பரிசுத்தராக இருக்கிறாரு. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறாரு. அதனால் பாவத்தை எந்த நேரத்துலையும் அவர் அங்கீகரிக்கவும் மாட்டார், அதை சேர்த்துக்கொள்ளவும் மாட்டார். அது துளி அளவு கூட அவர்கிட்ட இல்லவே இல்லை. அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டே அவர்கிட்ட இல்லை. தேவனாவே அன்பும் பரிசுத்தமும் நீதியும் நிறைந்தவர் தான் தேவன். அப்போ இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, பாவத்தின் நிமித்தமாக ஒரு மனிதனும், அதாவது மனுஷன் தேவனுடைய மகிமையை இழந்து போயிட்டான், தேவனுடைய மகிமை அற்றவனாக ஆகிட்டான். ஏன்னா எல்லா மனுஷனும் ஆதாம நிமித்தமாக பாவியாக பிறக்கிறான், பாவம் செய்கிறான். அப்போ எல்லா மனுஷனும் ஆக்கினி தீர்ப்பாக அவனுடைய வாழ்க்கை இருக்குது. ஆக்கினி தீர்ப்பு தான் அவனுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்து நம்ம மேலே அன்பு செலுத்தினதுனால அந்த ஆக்கினி தீர்ப்பை எப்படி நீதியின் தீர்ப்பாக மாற்றிருக்கிறாரு. அதுதான் என்னுடைய செய்தி. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ரோமரில் 23ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாவத்துக்காக ஒரு மனிதனும் நியாயமாக தேவனுடைய நியாய தீர்ப்பின் பிரகாரம் நரகத்துக்கு போய் தான் ஆகணும். அதுதான் தேவனுடைய தீர்ப்பு பாவத்தின் நிமித்தமாக. ஆனால் அந்த தீர்ப்பை இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மரணம் எப்படி நீதிக்கு எதுவாக மாற்றினது, அது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே தேவனுடைய கிருபை வருமோ, நம்மளுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான நித்திய ஜீவன் அப்படின்னு இருக்குது. தேவனுடைய கிருபை வருமோ, இந்த பவுல் கிருபை என்ற ஒரு சொல்ல புதிய ஏற்பாடில் உபயோகிக்கும் போது அவர் இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவையின் மரணத்தோடு சம்பந்தப்படுத்தி உபயோகிக்கிறார். அப்போ கிருபை வரமோனா இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் மரணத்தினால நித்திய ஜீவன் நம்மளுக்கு உண்டாயிருக்குது. அது எப்படி உண்டாயிருக்குது தான் நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 3ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது பாரம்பரியமாக எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த ஒரு வசனத்தை மனப்பாடமாக சொல்லுவாங்க. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரியமாக எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த வசனம் மனப்பாடமாக ஒரு சபையிலையும் தெரியும். ஆனால் இந்த வசனத்தை நம்ம உன்னித்து நம்ம வாசிக்கும் போது பார்த்தோன்னா நிறைய சத்தியங்கள் இந்த வசனத்தில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த 16 மட்டும் வாசித்து எல்லாம் அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் 17, 18 அது நம்ம வாசிக்கும் போது தான்
அதுலேருந்து தேவன் நம்மளை எப்படி ஆக்கினி தீர்ப்புலேருந்து நம்மளை விடுவிக்கிறார் என்ற ஒரு சத்தியம் நம்மளுக்கு புரியும். இங்கே நம்ம வாசிக்கும் போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னு பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக தான் மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனப்பூர்வமாக நம்ம விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சு கொண்டு வராரு. என்னென்னா, ஒரு மனுஷனை பாவி என்று உணர்த்துறாரு. நம்ம பாவி அப்படின்னு சொல்லிட்டு உணர்வு அடைஞ்ச பிறகு நம்ம இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் பலியை தேட ஆரம்பிப்போம். அந்த தேட ஆரம்பிக்க ஒரு உணர்வு நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மரணத்தை நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கொண்டு வரும்போது நம்ம அந்த ஆக்கினி தீர்ப்புலேருந்து நம்ம தப்பித்து கொள்ளுகிறோம். அது எப்படி தப்பித்து கொள்கிறோன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அதாவது ஆக்கினி தீர்ப்புக்குள்ளாக போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி, எவரையே நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில் மரணத்தில் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம் நம்மளுடைய பிதாவாகிய தேவன். எப்படி இவ்வளவாய் இவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவையே சிலுவையின் மரணத்தில் தந்துட்டார். இப்போ நம்ம வசனத்தை வாசித்தோன்னா, நம்ம மத்திய 5ஆம் அதிகாரம் அந்த 5ஆம் அதிகாரத்தை பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிச்சிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காக மாத்திரம் மறிக்கலை, எல்லாருக்காகவும் மறிக்கிறார். நம்ம மத்திய 5ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அங்கே உன்னுடைய எதிரியும் நேசி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்மளை நம்மளுடைய ஆண்டவர் நம்ம எதிரியும் நேசி அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போ அவர் எதிரி மக்களை எப்படியா நேசிக்கிறார்னா, பாகுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் நேசிக்கிறார். அந்த வசனத்தை நம்ம கீழே வாட்சி பார்த்தோம்னா, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணுறாராம். அநீதி உள்ளவர்கள் மேலும் நீதி உள்ளவர் மேலேயும் தன் மழையை உண்டு பண்ணுகிறாராம். அதனால் பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாராம்? பூரண சற்குணராக இருக்கிறாராம். அதே மாதிரி நம்மளும் பூரண சற்குணராக இருக்க கடவோம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அதனால் அவர் எல்லாருக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அதனால தான் உலகத்தின் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இங்கே இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவில் சிலுவையின் மரணத்தை இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் சிலுவைக்கு தந்தருளினார். அது எப்படின்னா, தேவன் நம்ம மேலே அன்பு வச்சதுனால தான். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்னது? ஒருவரும் கெட்டு போகாமல், எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணுன்றது தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பெரிதான நோக்கம் என்னன்னா, மனுஷனை பாவத்திலேருந்து ரட்சிக்க தான் இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அதாவது எல்லாத்தையும் ஆக்கினி தீர்ப்பு கொடுத்துடணும், எல்லாமே நரகத்துக்கு போயிடணுன்ற ஒரு நோக்கத்துக்காக வரல. மனுஷனை எப்படியாவது இந்த பாவத்திலேருந்து ரட்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இதை நம்ம பேதுருவில் வாசிச்சா நம்ம பேதுரு இதை சூப்பராக விலைக்கு சொல்லுவார். பேதுரு என்ன சொல்கிறார்? பேதுரு இதை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோன்னா, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒருவரும் கெட்டு போகாமல், ஒருவரும் நரகத்துக்கு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, அந்த விரும்பின்ற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அப்படின்னா எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையின் மரணத்தில் அவருடைய ஜீவனை தந்தது மாத்திரம் இல்லை, நீடிய பொறுமை உள்ளவராக இங்கே இருக்கிறாராம். மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி. அப்போனா ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகிறத பார்த்து தேவன் மகிழ்ச்சி அடைகிறவர் கிடையாது. அதனால் அவர் சந்தோஷப்படுகிறவர் கிடையாது. ஏன்னா இந்த வசனம் சொல்லுது, மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஒருவரும் நரகத்துக்கு போயிட்டு அழிஞ்சிடணுன்ற ஒரு தேவனுடைய சித்தம் கிடையாது. எப்படியாச்சும் அவன் மனம் திரும்பி கடவுள் அண்டையில் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவன் விரும்புகிறார். அப்போ விரும்பும்போது தான் இங்கே நம்ம யோவானுக்கு மறுபடியும் வந்துடலாம். யோவான் 17 என்ன சொல்லுது? உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலேயே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்போ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி, நரகத்துக்கு தீர்த்தணும் அப்படின்றதுக்காக இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் சிலுவையில் தரலையா? இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் சிலுவையில் தந்த காரணம் என்னதுன்னா,
அவராலே உலக மக்கள் பாவத்திலேருந்து ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் சிலுவையில் தந்தார். அதே சிலுவையை பற்றி லைட்டாக நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். சிலுவை இயேசு கிறிஸ்து எதுக்கு சிலுவை நம்ம மறைச்சான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாவிகள் அனுபவிக்க வேண்டிய கொடூரமான தண்டனை தான் இயேசு கிறிஸ்து அனுபவிச்ச சிலுவையில் மரண தண்டனை. அது முக்கியமான ஒரு குற்றவாளிகள் கொடுக்கக்கூடிய தண்டனை. விபச்சாரக்காரர்கள், திருடர்கள், அந்த கால ரோம அரசர்கள் அவங்களுக்கு தான் அந்த தண்டனையை கொடுப்பாங்க. அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து அனுபவிச்சார்னா, பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்த வேண்டிய வழக்கம் இருக்குது. என்ன வழக்கம்னா, ஒரு மிருகத்தின் மேலே தன்னுடைய பாவத்தை சுமத்தி அந்த இவனுக்கு பதிலாக அந்த மிருகம் என்ன பண்ணும், கம்ப்ளீட்டாக அடிக்கப்படும். இவனுடைய பாவத்தை அந்த மிருகத்தை மேலே சுமத்தி. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா, அவரே பலியாக வந்துட்டார். இந்த பலிகளுடைய மேன்மைகள்ன்ற ஒரு டாப்பிக்கில் நான் அதை சொல்கிறேன். இப்போ என்ன டாபிக்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணம் தான். அப்போ இயேசு கிறிஸ்துவே நம்மளுக்காக பலியாக வந்துட்டார். அதாவது நம்மளுக்கு பதிலாக நம்மளுடைய பாவம் அவர் மேலே சுமத்தப்பட்டது. நம்மளுடைய ஜீவன் பறி போக வேண்டிய இடத்துல, அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம், ரோமரில் நம்ம வாசிக்கிறோம்ல, அந்த நம்மளுடைய ஜீவன் பறி போட வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் அவர் விட்டார். நம்மளுடைய ஜீவனுக்கு பதிலாக அவர் ஜீவன் விட்டார். நம்ம ரத்தம் சிந்தப்பட வேண்டிய இடத்துல அவர் ரத்தம் சிந்தினார். இப்போ இந்த மாதிரி சிந்துறதுனால இங்கே என்ன நடக்குது, உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கே அவரை அனுப்பினார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பெரிதான நோக்கம், மனுஷனை எப்படியாச்சும் பாவத்திலேருந்து விடுவிக்கணும், இல்லை ஆக்கினி தீர்ப்பை மாற்றணும். இந்த உலகத்தில் வாழ்ந்த எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஆக்கினி தீர்ப்புக்கு எதுவாக தான் அந்த மனுஷன் இருக்கிறான். ஏன்னா அவன் பாவியாக இருக்கிறான். இப்போ எந்த மனுஷனாக இருந்தாலும் பாவத்தில் தான் பறக்கிறான். இப்போ உலகத்தில் எந்த மனுஷன் வேணால் பார்த்துக்கோங்க, அவன் இயேசுவை ஏற்றுக்காத பட்சத்தில் அவனுடைய வாழ்க்கையில் ஆக்கினி தீர்ப்புக்குள்ளாக தான் அவன் இருக்கிறான். அந்த ஆக்கினி தீர்ப்பை இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணம் எப்படி மாற்றியது, அந்த வசனம் இதில் கிளியராக போட்டிருக்குது. 18 நம்ம வாசிக்கும் போது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக தான் மரித்தார் அப்படின்னு சொல்லும்போது, பாவியாக இருக்கிற நான், அதாவது நரகத்துக்கு போக வேண்டிய நான், அதாவது நரக தீர்ப்பு என் மேலே இருக்குது. பாவியாக இருக்கிற நான் பாவத்து நிமித்தமாக நரகத்துக்கு போகணும் என்ற ஒரு தீர்ப்பு அது என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் பிலீவ் பண்ணுறதுனால, இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகரை ஏற்றுக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துடைய அன்பை புரிஞ்சு அவரை நான் விசுவாசிக்கிறதுனால, ஆக்கினி தீர்ப்புக்குள்ளாக இருந்த நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ பரலோகத்துக்கு எதுவா, ஜீவனுக்கு எதுவா தீர்ப்பாக என்னுடைய தீர்ப்பு மாற்றப்பட்டிருக்குது. அது எப்படி பார்த்தோன்னா, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் இந்த உலகத்தில் மனுஷனாக இருக்கும்போதே அவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். ஏன்னா அவனுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் பலி வேலை செய்யுது. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் பலி அவனுடைய வாழ்க்கையில் பரிகாரமாக இருக்குது. அதனால் அவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். இங்கே நம்ம அடுத்தது வாசிக்கிறோம்.